வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் போர்டு, ஏசி யூனிவர்சல் போர்டு, பிஜி மோட்டருக்குள்ளே ஏசி யூனிவர்சல் போர்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான். நிறைய பேருக்கு இதில் டவுட் இருக்குன்னுட்டு நிறைய கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டு விட்றேன். பாருங்கள், இதுதான் பிஜி மோட்ரு. பிஜி மோட்டர்னால் நார்மல் ஒரு 3 ஜாக் இருக்கும், ஸ்டார்டிங் ரன்னிங் காமனு. அதுக்கப்புறம் சின்ன ஜாக் ஒன்று இருக்கும், அதுதான் மோட்டரோட ஃபீட்பேக்கு. இது வந்து ஸ்விங் மோட்ரு ஜாக்கு. நிறைய பேருக்கு இந்த யூனிவர்சல் பிசி போர்டில் ஸ்விங் மோட்ரு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த மாதிரி பின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அடிஷ்னல் பின்ஸ் ப்ளஸ் ஒரு ரிமோட்டு, டிஸ்பிளே போர்டு, ட்ரான்ஸ்ஃபார்மர், அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்மர், ஒரு பிசிபி போர்டு. யூனிவர்சல் இதில் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சென்சார்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதுதான் அந்த யூனிவர்சல் போர்டு. கம்ப்ரஸர், பெரிய ரிலே வந்து கம்ப்ரஸர் ரிலே, சின்ன ரிலே வந்து 2 இது. அந்த ஒயரிங் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கொடுக்குறதுன்னு. அது பிஜி கண்ட்ரோலுக்கு உள்ளது. பிஜி கண்ட்ரோல் கொடுத்தீங்கனாலும் ஒர்க் ஆகும், கொடுக்கலனாலும் ஒர்க் ஆகும், நோ ப்ராப்ளம். வேணும்னா பிஜி கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். நியூட்ரலு, லைனு எப்படி கொடுக்குறது எல்லாம் வாங்க நான் இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். அந்த 2 மோட்ரு பழைய பிசி போர்டு, இது இன்வெர்ட்டர் நான் இன்வெர்ட்டராக மாற்றுறோம். இப்போ வந்து இந்த பழைய பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, ஸ்டார்டிங் ரன்னிங் காமன்னு. அதையும் இந்த புதுசாக நீங்கள் கொடுக்க போகிற லைனையும் கொஞ்சம் ட்ரேஸ் அவுட் பண்ணி செக் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. அதுமாதிரி கெப்பாசிட்டர் என்ன எம்எஃப்டியில் போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. 2 சேமாக இருந்ததுனா தான் உங்களுக்கு ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் பழைய அந்த மாடலில் உள்ள கெப்பாசிட்டர் எடுத்து இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் 1.5 இருக்குது, இதில் 1.2 இருக்குது. அதனால் ஒன்றும் பெரிய மேஜர் கிடையாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் இது சேம் கெப்பாசிட்டர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம லைன் ட்ரேஸ் அவுட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸ்டார்டிங், காமன், ரன்னிங் ரெண்டுத்துக்கு சேமாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கணும் நீங்கள். இதில் ஸ்டார்டிங், காமன், ரன்னிங் எப்படி பார்க்குறதுன்னா, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட ஒரு சைட்லேருந்து வந்திருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், கெப்பாசிட்டரோட ஒரு சைட்லேருந்து வந்திருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பின்னு இந்த கெப்பாசிட்டரில் ஒரு சைடு மட்டும் தனியாக இருக்கும். அந்த பின்னு பாருங்கள், லேஸ்ட்டாக இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு அது ஸ்டார்டிங். அது ஸ்டார்டிங். கெப்பாசிட்டரோட இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா நியூட்ரலோட கனெக்ட் ஆகிருக்கும். கெப்பாசிட்டரோட இன்னொரு பின்னு நியூட்ரலோட. இதுதான் வந்து ட்ரையாக்கு. கெப்பாசிட்டர் அந்த ஃபேன் மோட்டர் ஆன் பண்ணுற ட்ரையாக்கு. அந்த ட்ரையாக் வழியாக தான் சப்ளை வரும். அதுதான் அந்த ட்ரையாக் வழியாக வர்ற சப்ளை தான் வந்து காமன். பாருங்கள், இங்கே பாருங்கள், சென்டர் பின்னுக்கு வருது ஸ்டார்டிங், சென்டரில் காமன், இது ரன்னிங், நியூட்ரலோட கனெக்ட் ஆகிருக்கும். கெப்பாசிட்டரோட இன்னொரு சைடு நியூட்ரல், அதுவும் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இதில் ஸ்டார்டிங், காமன், ரன்னிங் எப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த பழைய போர்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பழைய போர்டில் பாருங்கள், பழைய போர்டில் வந்து ஸ்டார்டிங் வந்து ரைட் சைடில், சென்டர் வந்து காமன், லெஃப்ட் சைடில் ரன்னிங் இருக்குது. சென்டர் வந்து காமன். அதே மாதிரி பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரையாக்கு இல்லை ஆப்டோ கப்ளர் ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க, அது மூலிமா சப்ளை வரும். அதுவும் சேம் ஒயரிங் தான், கரெக்டாக இருக்குது. இந்த பொசிஷனில் தான் நீங்கள் மாட்ட போகிறீங்க பின்ன. இப்போ பார்த்துங்க, இது ஸ்டார்டிங்கு, அதுவும் ஸ்டார்டிங் தான், சென்டர் காமன் பின்னு. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் பின்னு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த கனெக்ஷனை மாற்றுறதுக்கு தேவையே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங், ரன்னிங்கோ, காமனோ மாறி இருந்ததுன்னா அந்த பின்னை நீங்கள் மாற்றி கொடுக்கணும். இல்லை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு யூனிவர்சல் பின் கொடுத்துருப்பாங்க, அந்த பின்னை கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா தான் மோட்ரு உங்களுக்கு கரெக்டான ரொட்டேஷனில் சுற்றும். இல்லை ஒரு ராங் ரொட்டேஷனில் சுற்றும், இல்லை காமன் கிடைக்கலனா சுற்றாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் மோட்டரில் வரும். நீங்கள் அதுக்கு இந்த டைரெக்ஷன் பார்த்து கரெக்டாக ஸ்டார்டிங், ரன்னிங் பார்த்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வேலை செய்யும். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங், ரன்னிங், காமன், ஒயிட்டு ஸ்டார்டிங்கு, பிளாக்கு காமனு, ரெட்டு வந்து ரன்னிங்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் ரெண்டும் ஒரே கனெக்ஷன். பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்மரு, சென்சார் பின்னு, டிஸ்பிளே பின்னு எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன்.
இங்கே பாருங்கள், இதில் இன்புட் அவுட்புட்டும் ரிலேயில் கொடுத்தாச்சு. நியூட்ரல் பின் தனியாக வருது, நியூட்ரல் பின் தனியாக கொடுத்தாச்சு. இன்டோருக்கு அவுட்டோருக்கு தனியாக 2 பின் கொடுத்துருக்கேன். இன்புட் அவுட்புட்டு ஃபேஸ் லைன் இன்புட்டு ஒரு அவுட்புட்டு கம்ப்ரஸர் அவுட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சப்ளை கொடுத்து ஆன் பண்ணோம்னா போர்டு ஆன் ஆகும். அதுக்கு முன்னாடி ஸ்விங் மோட்டருக்கு இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் இந்த 2 பின் அடிஷ்னலாக இருக்க பின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவுடோரில் இருக்க ஃபேன் மோட்ரு சில ஏசியில் வந்து சொலினாய்டு வால்வு கொடுத்துருப்பாங்க, அந்த 2-வே வால்வு கொடுத்துருப்பாங்க. அந்த வால்வை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த 2 ரிலே தனியாக அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அது நமக்கு நார்மலாக இங்கே நம்ம ஏசிலலாம் இருக்காது, தேவையில்லாதனால. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அதுலேருந்து நீங்கள் பவர் சப்ளை எடுத்துக்கலாம். அவுடோருக்கு வேணும்னா ஹீட் மோடுக்காக அந்த சப்ளை கொடுத்துருக்காங்க. அதில் வேரியபிள் அந்த இது இருக்கும், சொலினாய்டு வால்வு ஒன்று இருக்கும். அது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடும் கேஸ் லைனை. இப்போ கண்டென்சரை எவாப்ரேட்டராகவும் எவாப்ரேட்டரை கண்டென்சராகவும் மாற்றும். அதுக்காக உள்ள ரிலே அது. இந்த ரிலே தான் 2 ரிலே பாருங்கள். அவுட்டு ஒன்று வந்து ஃபேன் மோட்டர் அவுட்டுன்னு கொடுத்துருக்கோம், விஆர்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அது வந்து அந்த ஹீட் மோடுக்குள்ளது. அதுக்கான டயக்ராம் இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாக்ஸுக்கு பின்னாடியே தெளிவாக டயக்ராம் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், எஃப் அவுட்டுன்றக்கா ஃபேன் மோட்டர், அவுட்டோர் ஃபேன் மோட்டருக்கு தனியாக சப்ளை கொடுத்துக்கலாம். விஆர்னு போட்டுருந்துருக்கு பாருங்கள், எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பென்ஷன் வால்வு இல்லை சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு கொடுத்துருப்பாங்க. அந்த வால்வுக்காக அந்த லைன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்விங் மோட்ரு, ஃபேன் மோட்ரு, பிஜி கண்ட்ரோலு எல்லாத்துக்கான ஒயரிங் டயக்ராம் பக்காவாக இதில் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கலாம். என்ன அந்த மோட்டரோட ஸ்டார்டிங் ரன்னிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ஸ்பின் மோட்டர் கனெக்ட் பண்ணும்போது இது யூனிவர்சல் மோட்டருங்கிறதுனால நிறைய பின் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா சின்ன ஜாக் சொருகிற மாதிரி ஒரு பின்னு, பெரிய ஜாக் சொருகிற மாதிரி ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுன்னு போட்டிருக்கோம். டிசி 12 வோல்ட் அந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து ஸ்டார்டிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் 5 பின்னு, ஃபஸ்ட்டு 5 பின்னு லாஸ்ட் 5 பின்னு எது வேணால் சொருகலாம். இங்கே பாருங்கள், பெரிய ஜாக்குக்கு ஒன்று, சின்ன ஜாக்குக்கு ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. அதான் ஸ்வின் மோட்ரு. இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி கொடுக்கணும். லாஸ்ட்டில் ஒரு பின்னு எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை விட்டுருங்க. இது ஸ்டார்டிங் வந்து இங்கேருந்து கொடுத்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் எதாவது ப்ராப்ளம்னா அதை திருப்பி நீங்கள் அப்படியே சம்டைம்ஸ் உங்களுக்கு மோட்ரு ஒர்க் ஆகல, ராங்காக ஒர்க் ஆகுதுன்னா அப்படியே கழட்டிட்டு தலைக்கீழே கொடுத்து பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி தலைக்கீழே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இது ஒர்க் ஆகிடும். அதனால் நீங்கள் தான் அதை பார்த்து அந்த மோட்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்துக்கணும். மாற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மோட்ரு ஒர்க் ஆகும். ஸ்பின் மோட்டர் கனெக்ஷன் மட்டும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். மோட்ரு ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல. ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் ஆகுது கரெக்டாக. அப்போ நம்ம கரெக்டான பொசிஷனில் தான் கொடுத்துருக்கோம். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது ஃபேன் மோட்டர். இப்போ பாருங்கள், ஆன் பண்ணால் கரெக்டாக ஓப்பன் ஆகுது. ஃபேன் மோட்டர், இன்டோர் ஃபேன் மோட்டர் ஓடுது, ஏர்லாம் வருது, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஒயரை மாற்றி கொடுத்து காட்டுறேன், எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். ரன்னிங்கில் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே கொடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் அதை திருப்பி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், மோட்ரு ஒர்க்கே ஆகலை. இந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்து சம்டைம்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகும்போது திருப்பி மாற்றி பழையபடி கொடுத்துக்கோங்க. தப்பாக ஓடுனுச்சுனாலும் திருப்பி கொடுங்க, ரிவர்ஸில் ஓடும் சம்டைம்ஸு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி கூட ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டான பொசிஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ கரெக்டாக ஆன் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த ஒயரிங் கனெக்ஷனை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு வேணால் ஈஸியாக கொடுத்துக்கலாம். மிச்ச ஒயரிங்லாம் ரொம்ப சிம்பிள் தான். இதில் பண்ண வேண்டியது என்னென்னா 2 விஷயம் தான் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. மோட்ரு, இன்டோர் மோட்டருக்கான ஸ்டார்டிங் ரன்னிங் காமனை கரெக்டாக கொடுக்கணும். ஸ்பின் மோட்ரு கரெக்டாக கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். மிச்சப்படி நீங்கள் எல்லாமே நார்மல் அதே கனெக்ஷன் தான். சென்சார்லாம் அதில் இருக்கிற ஜாக்கில் சுருவ போகிறீங்க. இங்கே பாருங்கள், டிஸ்பிளே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
நல்லா ஒர்க் ஆகுது, அவுட்புட்லாம் வருது, எல்லாமே வந்துருச்சு. இது இன்வெர்ட்டர் ஏசியை நான் இன்வெர்ட்டராக மாற்றுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிசி மோட்டருக்கு யூனிவர்சல் போர்டு இருக்குது. உங்களுக்கு நான் டிசி மோட்டர் போர்டை அப்புறமா உங்களுக்கு நான் அதை இது பண்ணுறேன். டிசி மோட்டர் போர்டு இன்னும் ஈஸி தான் கனெக்ட் பண்ணுறது. சேம் இதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு ஒரே ஒரு ஜாக்கு தான் வரப்போகுது. அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸ்பின் மோட்ரு எல்லாமே ஒர்க் ஆகுது பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.